மனோன்மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி திருநெல்வேலி தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024. ஸோ இது கால்ஃபர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கோட பைண்டப் சேர்த்து செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போதே வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா பப்ளிக் நோட்டீஸாக 24 மே 2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ 7/6/2024 மற்றும் 8/6/2024. ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. ஸோ இத்தனைக்கும் இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து இது சிபிடி எக்ஸாமாக எழுத போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கான ப்ரையாரிட்டி மற்ற எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா 7/6/2024 8/6/2000 அதாவது ஜூன் 7 ஜூன் 8. ஸோ இந்த 2 தேதிகளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மொத்த எக்ஸாம் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 43 சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் கோடு என்னங்கிறது ஏற்கனவே சிலபஸ் மற்ற எல்லாத்துமே ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைய விஷயம் என்னென்னா ஸ்க்ரைப். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்க்ரைபு மூலமாக வந்து எழுதுகிறவங்களுக்கு வந்து அதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கேட்டிருந்தாங்க. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அவங்க அதுக்கு அப்ளை பண்ணணும், அவங்க வந்து என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரைபாக ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து யூஜி டிகிரி தான் படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே படிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அவங்க படிச்சிருக்கிற எந்த மால் ப்ராக்டிஸ் நடந்துடக்கூடாது இந்த வாட்டி வந்து தெளிவாக இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து யார் என்னங்கிறதுக்கான ஏற்கனவே அனெக்சர் நம்பர் 1 2 3 4 5 6 இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதோட விளைவு என்னாச்சுன்னா இப்போ எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நான் கரெக்டாக நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளுக்குள்ளே இப்போ ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 7 நாள் 5 நாளுக்கு முன்னாடியே எப்பயும் பண்ணிவிடுவாங்க. இப்போ நெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஜிசி நெட்டு வந்து இப்போ என்டிஏ நெட் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பாருங்களேன். இது வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் 2024க்கான செஷனுக்கு உள்ளது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷனாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஆர்எஃப் இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் அதோட சேர்த்து பிஹெச் அட்மிஷனுக்கும் சேர்த்து இந்த வாட்டி அப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன ஸ்பெஷலைசேஷன்னா ஓஎம்ஆர் அண்ட் பேப்பர் அண்ட் பென் டைப்பில். ஸோ இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்த நெட் எக்ஸாம் வந்து இந்த வாட்டிலேருந்து ஓஎம்ஆர் டைப்பில் நடக்க இருக்குது. ஸோ இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி ஜூன் 18 கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் அனைத்து தேர்வுகளையும் நடத்துகிறதா முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கான டேட்டையும் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து அனெக்ஷன் நம்பருக்கு கீழே நான் முக்கியமான விஷயத்தை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக நெட் எக்ஸாமினேஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 விஷயம் செய்வாங்க. முதல்ல வந்து எக்ஸாம் சென்டர் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா எக்ஸாமுக்கு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் சென்டர். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ டேட் எக்ஸாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வாட்டி மட்டும் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரே நாள் ஜூன் 18 ஷிஃப்ட் 1 காலையில் 9:30 to 12:30. அதே மாதிரி வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 o'clock to 6 o'clockன்னு 2 ஷிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஷிஃப்ட் 1ல் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், சோஷியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மியூசிக், ஹிந்தி, கன்னடா, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், அரபிக், லிங்குஸ்டிக்ஸ், நேபாளி, மராத்தி, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், ராஜஸ்தானி இது மாதிரி வரிசையாக லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் காலையில் 42 சப்ஜெக்ட்ஸுக்கு அதாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து அதை பிரித்து அழகாக லாங்குவேஜஸ் எல்லாமே இப்படி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் மீதி இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 2ன்னு சொல்லி எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து மைத்திலி, பெங்காலி, மலையாளம், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ், சைனீஸ், டோக்ரி, மணிப்பூரி, அசாமீஸ், குஜராத்தி, பெர்ஷியன் சொல்லிட்டு இது மாதிரி மத்தியானம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணிக்கு 41 சப்ஜெக்ட்டுக்கும் காலையில் 42 சப்ஜெக்ட்ஸுக்கும் மொத்தமாக ஒரே தேதியில், அதாவது இது வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இல்லாத காரணத்தினால இந்த எக்ஸாம் வந்து இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு எக்ஸாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் எல்லாமே இது கொடுத்துருக்கிறதுனால மொத்தம் 83 சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரே நாளில் இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 18. இதை என்றைக்கு சொல்லியிருக்காங்க? மே 31. ஸோ 18 நாளுக்கு முன்னாடியே தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர் அது டிஸ்பிளே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்னால் இப்போ வந்து நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணாங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நெட் எக்ஸாமினேஷன் பண்ணவங்க ஏற்கனவே தெரியும். இப்போ தேதி வந்து இப்போ எக்ஸாம் வந்து இப்போ 18 இப்போ எக்ஸாம்னா இதிலேருந்து
10ஆம் தேதியெல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே எக்ஸாமினேஷன் சிட்டி ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எந்த ஊரில் நடக்குதுங்கிற ப்ரையாரிட்டி தெரிஞ்சிடும். அதனால் வந்து இப்போ முன்கூட்டியே வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா ட்ரெயினோ பஸ்ஸோ இது ஒரு ப்ரையாரிட்டியை ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 5லேருந்து 7 நாளுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான ஹால் எங்கே அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்லைனா அதிகபட்சமாக குறைந்தபட்சமாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடியாவது இப்போ சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை எக்ஸாம். இப்போ இடையில 3 நாள் தான் இருக்குது. இப்போ இடையில வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸ்கிரைப்ஸு இதுக்கெல்லாம் வந்து எங்கே அவங்களோட ப்ரியாரிட்டி என்ன கொடுப்பாங்க, யார் யார் எழுதணும், இதுக்கு வந்து யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்கிரைபாக அலோவ் பண்ணுவோங்கிற ஒரு ரூலையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்போ டிஎன் செட்டு வந்து இந்த டீட்டெயிலாம் முன்னாடியே அவங்க அப்ளிகேஷன் போடுறப்பே நெட் எக்ஸாம் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே ஒரே கேள்வி என்னென்னா, எங்கே நமக்கு ஹால் சென்டர். கடைசி நேரத்தில் நம்ம ட்ரெயின் புக் பண்ண முடியாது, கடைசி நேரத்தில் பஸ்ஸில் போகிற மாதிரியோ இல்லை வேறு எங்கேயாவது ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி பண்ணணும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இவங்களுமே நெட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதிக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 18ஆம் தேதி நடக்கிறதுக்கு 18 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டரை 10 நாளுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். அது மாதிரி ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து 4லேருந்து 5 நாளுக்கு முன்னாடியே அதை சொல்லிவிடுவாங்க. நியாயமாக பார்த்தா இப்போ ஹால் டிக்கெட் வந்திருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் வெப்சைட்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இப்போ 7ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே நமக்கு தெரியணும். இப்போ ஃப்ரைடே அன்றைக்கின்னா இப்போ இன்றைக்கி வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தார்ஸ்டே இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்குமே வெப்சைட்டில் வரல. இப்போ நம்ம வெப்சைட்டை பார்ப்போம். இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் டிஎன் செட் 2024ங்கிறத நம்ம டேரெக்டாகவே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக போனீங்கன்னா மேலே வந்து இந்த ஸ்க்ராலிங் தான் வருது, மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்க் டெஸ்ட் எதுக்குன்னா, நீங்கள் கம்பல்சரியாக அதை வந்து இந்த பேட்டர்னை இது வரைக்கும் எழுதலை, இல்லை இந்த பேட்டர்ன் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சிபிடி எக்ஸாம் எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டாலே நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் பெட்டராக இது நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி எந்த மாடல் இருக்குமோ அதே மாடலில் இவங்க தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதாதவங்க எல்லாரும் இதை நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் போட்டாலும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2ங்கிற மாதிரியான இது வச்சு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டெஸ்ட் எழுதுனவங்க சொல்கிறாங்க இதில் ஒரு 100 கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஹால் டிக்கெட் ரிலேட்டடாக ஏதாவது வருதாங்கிறத நம்ம இப்போ கீழே செக் பண்ணி பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவலாக புல்லட்டின் ஃபார் டிஎன் செட் மார்க் டெஸ்ட் நேற்று வீடியோலையும் நம்ம இதான் பார்த்தோம்னா அப்லோட் பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ்னு பார்த்துருக்கோம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இது திங், அப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா 2 விஷயம். ஒன்று, நாளைக்கு இல்லை எக்ஸாமினேஷன் சென்டர் ஸ்லிப்போ இல்லை வந்து டேரெக்டாகவே ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்கிரைபுக்கு எத்தனை பேர் எவ்வளோ பேருங்கிறது தகவல் இது வந்து நார்மலாகவே இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எக்ஸாமில் வந்து ஸ்கிரைப் எழுதுகிறாங்கன்னா அதுக்கான இது வந்து மாற்றுறது மாதிரியான சூழல் இருக்கும். ஸோ ஒன்று, தேதி மாற்றம் அடையலாம், இல்லைன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த ஹால் டிக்கெட் வந்தே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழலாக அமைகிறதுக்காக. ஏன்னா நபர்கள் இந்த வாட்டி அதிகபட்சம் ஏற்கனவே தகவலில் சொல்லியிருந்தாங்க, அவங்க பத்திரிக்கை செய்தாவே 1,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 1,00,000 பேர்னால் 2 நாளில் எக்ஸாம் நடத்துகிறதுலாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை வந்து இப்போ அழகாக இவங்க ஹேண்டில் பண்ணணும். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது மாதிரி இப்போ வந்து மார்க் டெஸ்ட் வந்திருக்கு. எல்லோரும் மார்க் டெஸ்ட்டை உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதி பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பரை போட்டு டேரெக்டாக போனாலே உங்களுக்கு இது வந்து லிங்க் போகிறது. நீங்கள் பாருங்கள், எக்ஸாமினேஷனை அந்த பயத்தை தவிர்த்துருங்க. எல்லாருக்கும் சிறந்தபடி எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.